அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இன்றைக்கி தமிழில் ஆடி மாதம் 1ஆம் தேதி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு 20 ரூபா கரன்சி 20 rupees. இது வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா லேட்டஸ்ட் எடிஷன் 2025 உள்ளது. 100 தாள் இருக்கும். 20 ரூபா யூஎன்சி பண்டலு. பிளேன் இன்செட் 57D ப்ரீஃபிக்ஸ். இது வந்து நவம்பர் 29ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கரன்சி. எந்த வருஷமாக இருந்தாலும் 1லேருந்து 100 வரைக்கும் 99 வரைக்கும் நவம்பர் 29ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கரன்சி பண்டல். டிசம்பர் 21ஆம் தேதி பிறந்திருந்தாலும் டிசம்பர் 29ஆம் தேதி பிறந்திருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு கரன்சி. 2000 பிறந்திருக்கணும். 29/12/2000 பிறந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கரன்சி. கொஞ்சம் ரேர். டேட் ஆஃப் பர்த் கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. நார்மல் கரன்சியை விட அது கொஞ்சம் ரேட் அதிகம். இது ஒரு பண்டலாக வாங்கிக்கோங்க. குறிப்பிட்டு ஒரு தேதி மட்டும் இதில் எனக்கு வேணும் சார் அப்படின்னா ஒரு தாள் வெறும் 100 ரூபா தான். இந்த 100 தாளிலையும் நீங்கள் ஒரு தாள் வாங்கினாலும் நான் தருவேன். உடச்சி அப்படி வச்சு கொடுவேன். அப்புறம் யார் எப்போ கேட்காங்களோ அப்போ தான் கொடுப்பேன். அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதை சேல்ஸ் பண்ணுறது. நான் என்றைக்கு 100 பேர் பிறந்த தேதியை கண்டுபிடிக்கிறது. அதனால் இது வந்து ஒரு பண்டலாக வாங்கிக்கோங்க. ஒரு பண்டல் வந்து 3200 ரூபா. நார்மல் பண்டல் இருக்குது, அது 2250 ரூபா. இந்த டேட் ஆஃப் பர்த் கரன்சினா அதுக்கு ஒரு 1000 ரூபா கூடுது ஒரு பண்டலுக்கு. அது ஒரு தாளுக்கு வெறும் 10 ரூபா கூடுது, அவ்வளோதான். வணக்கம். ஒரே ஒரு பண்டல் இருக்குது, வாங்கிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் பண்டலு. அப்புறம் இது ஒரு கரன்சி 20 ரூபா தாள். ரகுராம்ஜி ராஜன் பிளேன் இன்செட்டு 97H 830 971. 10 தாள் இருக்கும். 971 972 973. யூஎன்சி தாள் 974 975 976 77 78 79 80. இதில் ஒரு 10 தாள் இருக்கும். இந்த 10 தாளினுடைய ரேட்டு 350 ரூபா. 10 தாளுக்கும் சேர்த்து ஒரு தாள் 35 ரூபா. ஏற்கனவே 40 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி உங்களுக்கு 35 ரூபா. வருஷம் வந்து 2015 11 வருஷம் ஆச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாமே சக்கரா நோட்டு. இது வந்து இது வந்து கேஆர் பூரி யூஎன்சி கிடையாது. ஆனால் குட் கண்டிஷன். ஒரு கேஆர் பூரி, ஒரு ஆர்என் மல்ஹோத்ரா, இதுவும் குட் கண்டிஷன் தான். ஒரு பிமல் ஜாலன் யூஎன்சி கரன்சி, ஒரு ரங்கராஜன் யூஎன்சி கரன்சி, ஒரு மன்மோகன் சிங்கு யூஎன்சி கரன்சி. ஒரு பண்டல் வாங்கி உடச்சி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். கேஆர்புரி பண்டல் வாங்க முடியல. ஆர்என் மல்ஹோத்ரா வந்து காலி ஆயிடுச்சு. மொத்தம் 5 தாள். கேஆர் பூரி, ஆர்என் மல்ஹோத்ரா, பிமல் ஜாலன், ரங்கராஜன், மன்மோகன் சிங். இந்த 5 தாளும் சேர்ந்து உங்களுக்கு வெறும் 500 ரூபா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே ஒரு 5 தாள் வச்சுருக்கேன். மன்மோகன் சிங்கு, ஐஜே படேல். ஐஜே படேல் இதில் வைக்கலை. இந்த கண்டிஷனில் இருக்குண்ணா, அதனால் வைக்கலை. தேவைன்னா இந்த கண்டிஷனில் வாங்கிக்கோங்க. யூஎன்சி இல்லை.
ஒரு ஆர்என் மல்ஹோத்ரா, ஒரு ரெங்கராஜன், ஒரு பிமல் ஜலன். இது ஒரு 5 கவர்னர். இதில் உள்ளது எதில் இல்லை, இதில் வந்து கேஆர் புரி வைக்கலை, இதில் ஐஜே படையில் வைக்கலை. இந்த 5 தாள் 500 ரூபா, இந்த 5 தாள் 250 ரூபா. 50-50. இதில் பாதி, இது ஃபுல்லு. இந்த 5 தாளும் 500 ரூபா, இந்த 5 தாளும் 250 ரூபா. இந்த 10 தாளும் 350 ரூபா. இந்த கெட்டு 3200 ரூபா. இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு நிறைவடைந்தது. அப்புறம் இன்னொன்று ஒரு 20 ருபீஸ் இல்லை 200 ரூபா காயின் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. புக் பண்ணவரும் ஃபோனே போடலை, நான் ஃபோன் போட்டாலும் ரிப்ளை இல்லை. ஒரு தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய 200 ருபீஸ் காயின் ப்ரூஃப் செட். இது வந்து இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், இது வந்து ப்ரூஃப் செட். இது 200 ரூபா காயின்னு, வெரி ரேரு. ரேட் வந்து வெறும் 2900 ரூபா. ஆக்சுவலாக 3500 கொடுக்கணும். இதை இந்த பக்கம் தயானந்த சரஸ்வதி இருப்பார், இந்த பக்கம் இது 200 ருபீஸ் காயின். இது அதனுடைய சர்டிஃபிகேட்டு. இது உள்ளே இப்படி வச்சுக்கிடணும். இது என்ன மின்ட்டு? கொல்கட்டா மின்ட்டு. கொல்கட்டா மின்ட்னா கீழே என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. கொல்கட்டா மின்ட்டில் ஒரே ஒரு நாணயம் தான் அன்றைக்கி கேன்னு போட்ட மின்ட்டு பார்த்தேன். இது 2025 உள்ளது. 200வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வெளிவந்த ஒரு அற்புதமான ஒரு நாணயம். ஒன்றே ஒன்று இருக்குது. இது ஒரு நண்பர் புக் பண்ணிட்டார், ஆனால் வாங்கலை. வணக்கம், வாழ்த்துக்கள். இன்னொரு நாணயத்தையும் காமிச்சிட்டோமா கையோட. ஆரிய சமாஜ் நாணயம். இது வெரி வெரி ரேர் காயினு. இது ஆரிய சமாஜ் 150வது நாணயம். இது வந்து கொஞ்சம் ரேர். இது கொஞ்சம் ரேர்னாலும் ரேட்டு அதே ரேட்டு தான். ப்ரூஃப் செட்டு, ப்ரூஃப் எழுதிருக்கு வருங்க. இதுவும் ப்ரூஃப் செட்டு தான், ப்ரூஃப் எழுதிருக்கு வருங்க. இந்த 2 நாணயம் வந்து ஆர்டர். இது ஆனால் இன்னும் அந்த நண்பர் வந்து பதில் சொல்லலை. இது சர்டிஃபிகேட்டு. இது 150 ரூபா நாணயம். நூற்றி 150வது ஆரிய சமாஜம் அந்த நாளை முன்னிட்டு வெளிவந்த ஒரு அற்புதமான ஒரு காயின். 32 கிராம் எடை. இது 32 கிராம், 32 கிராம்ஸ் போட்டிருக்கு அதில் எடை. இந்த கீழே ஓட்டுருக்கு வருங்க, 32. இதுவும் அதே ரேட்டு தான், 2900 ரூபா. வேணும்னா இது ஒன்று 150 ரூபாயும் ஒரு 200 ரூபாயும் இருக்குது. ஒரு அற்புதமான நாணயங்கள் ரெண்டுமே வாங்கிக்கோங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.